சட்டவிரோதமாக கிட்னி விஷயத்தில் எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது. டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? இது எங்க போய் முடியுது? நம்ம எங்க இருக்கோம்? நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்காதா? நம்மளாம நாட்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்காதா? நம்மளை கிள்ளிக்கிறையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களே பாவம் சார். நாளைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பிடுங்கிட்டு அதை ஏமாத்துறதே தப்பு. வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பை வந்து எப்படி பார்த்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்றைய தலைமுறையில் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை மாறியதிலிருந்து உடல்நிலை மாறுது. இந்த உடல்நிலை மாறுறதுலேருந்து வந்து உடலில் பல பிரச்சனைகள் வருது. ஸோ நவீன மருத்துவத்தினால் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை வைத்து பல பேர் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாமக்கல்ல அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. எங்கே தான் போகிறோம், இந்த உலகம் எங்கடா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கவலை. இன்ஃபேக்ட் ஐம் ஆக்சுவலி அப்செட். எப்படி இன்ஃபேக்ட் இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது கூட என்னால் வந்து அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக பேச முடியல. இது எங்கே தான் போகிறோம் அப்படின்னு தோணுது, எங்கே தான் போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த விஷயம் பெருசாகும்போது மதுரை உயர்நீதிமன்றம் பெஞ்ச் வந்து என்ன பண்ணுது, இதை விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடின்னு வாங்க. அதாவது இந்த எஸ்ஐடி எப்போ போடுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து அதீத இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஒரு அதீத கோபத்தை ஏற்படுத்துது, இதுக்கு ஒரு இம்மீடியட் சொல்யூஷன் வரணும் அப்படின்னு நினச்சா தான் இந்த சிட் போடுவாங்க. அப்படிப்பட்ட எஸ்ஐடி போட்டு ஐ திங்க் பிரேம் ஆனந்த் அவருடைய டிஐஜி பேர், அவர் தலைமையில் இந்த எஸ்ஐடி போட்டு இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனடியாக ரிப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்ன குற்றச்சாட்டு, ஏன் வந்து பெஞ்ச் இந்த கேஸை எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தனியார் மருத்துவமனை, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கிளினிக்ஸ், நிறையா கிளினிக்ஸ், நாமக்கல் சுற்றி உள்ள கிளினிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு புரோக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எல்லா ஊர்லேயும் ஒரு 5-6 புரோக்கர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியுமே, வசதி இல்லாதவர்கள், ஏழைகள் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஏழை மக்களிடம் சென்று ஆசை வாற்றை காட்டி இந்த கிட்னியை விற்கணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போலி ஆவணங்களை தயாரித்து இந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்டேருந்து கிட்னியை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு இருந்தது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு. இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு திமுக எம்எல்ஏ, அதாவது மண்ணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவன் அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தேகம் அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் எஸ்ஐடி டீம் கிட்ட, பெஞ்ச் கிட்ட எல்லா டீம் இருக்கிற மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. பட் உங்களுக்கு தெரியுமே, ஆஸ் யூட்ரல் கதிரவன் சார் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பற்றி கண்டுக்காமல், எங்கள் அப்பாவிட்ட இந்த கார் இருக்குது, குடும்ப பெருமை, தற்பெருமை, சினிமா பார்ப்பது, ஜாலியாக இருப்பது, அந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, என் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, அந்த குற்றச்சாட்டை வந்து அதாவது இந்த குற்றச்சாட்டை நான் பண்ணலன்னு கூட அவர் சொல்லலை. அவர் வந்து கஷ்டமாக இருக்குது என்னென்னா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, யாரோ மேலே போய் குற்றச்சாட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை கண்டு கொள்ளாமல் இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு அவலமாக இருக்கிறது. இப்போ உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், நீங்கள் பண்ணன்னு சொல்லுங்கள், பண்ணலன்னு சொல்லுங்கள். இது கண்டு கொள்ளாமல் இருப்பது வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை அப்படின்ற ஆணவத்தையும் எகத்தாலயத்தையும் தான் காமிக்குது. நான் சோகமான டோன்லேயே பேசுகிறேன் சார். இது எப்படி பண்ணுறாங்க, இது ஒரு மாஃபியா, இட்ஸ் அ மாஃபியா. யார் பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பங்களில் உள்ள பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து புருஷன் டெய்லி வேஜுக்கு போகிறாரு, போயிட்டு வந்து அந்த பணத்தை வந்து அப்படியே டாஸ்மார்க்கில் கொடுத்துருவார்.
டாஸ்மாகில் கொடுத்துட்டுனா வறுமை இருக்கும், ஸ்கூல் கட்டணும். இங்கே வேறு அரசாங்க பள்ளியில் படித்தா ஏளனம் எகத்தாளம் சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை வந்து மக்களிடையே மனசில் ஆழமாக பதிச்சிட்டாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும். இது மாதிரி பல செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி இவர்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சின்னாபண்ணமாகி கிட்னியெல்லாம் எடுத்துகிட்டு பணமும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறது அதற்கு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. நான் ஏழை பெண்களுக்கு ஆர் பணம் தேவைப்படுகிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஈத்தர பசங்கள்கிட்ட, இந்த மாதிரி பேமானிகள்கிட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கெட்ட வார்த்தையை ஃபீல் பண்ணிக்கோங்க, அவங்கள்ட்ட போய் தயவு செய்து மாட்டாதீங்க. ஏன்னா இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் மூலமாக போகணும். உங்களை குறிவைத்து டிக் பண்ணி தட்டி தூக்குறாங்க அப்படின்னா உங்களை பற்றி எல்லாம் விசாரிக்கிறாங்க, உங்கள் பர்சனல் சைடை விசாரிக்கிறாங்க. அதாவது உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. எப்போவுமே ஒருத்தரோட பலவீனத்தை பயன்படுத்துவதுன்றது ஒரு உண்மையான ஒரு நீதி கிடையாது. அதை பயன்படுத்தி இது பண்ணுறது தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி பண்ணுறீங்கன்னா கூட காசு ஒழுங்காக கொடுக்குறாங்களா இல்லையான்றது பாருங்கள். அதுவும் கொடுக்கறது இல்லை அப்படின்ற போது அதோட பெரிய கேவலமான விஷயமாக தான் இது இருக்குது. நான் கூறுவது, உங்கள் கஷ்டம் நிச்சயமாக கஷ்டம் தான், அது எல்லாருக்கும் இருக்கும். பட் உங்கள் கஷ்டத்துலேயும் நீங்கள் நிச்சயமாக வெளில வருவீங்க. இந்த மாதிரி ஈத்தர பசங்கள்கிட்ட மாட்டி நீங்கள் வந்து எதுவுமே கிடைக்காமல் செல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதன்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட். அப்பேற்பட்ட சுகாதாரத்துறையில் சட்டவிரோத சிகிச்சைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, மருத்துவ அலட்சியம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அரசு மருத்துவமனைகள் கூட மரண சம்பவங்கள் அதிகரிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது நம்பர் 1 துறையாக இருக்கா? இந்தியாவிலேயே நம்பர் 1 சுகாதாரத்துறையாக இருப்பது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நடந்தால் நம்பர் 1ஆவாக இருக்கும். நான் கேட்டுக்கொள்வது, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க சார். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மருத்துவத்தை பள்ளி கல்வியிலையும் விளையாடக்கூடாது, மருத்துவத்தையும் விளையாடக்கூடாது. உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இது மக்களின் பார்வையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமாக கிட்னி விஷயத்தில் எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற போது இது எங்கே போய் முடியுது? நம்ம எங்கே இருக்கோம்? நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்காதா? நம்மளாம நாட்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்காதா? நம்மளை கிள்ளிக்கிறையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல நிறையா வருது. அதே போல் திமுக அரசு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, பாதுகாக்குதா, ஆக்ஷன் எடுக்குதா, அந்த மாதிரி எந்த விஷயமும் யாருக்கும் சத்தியமாக தெரியல. இப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த எஸ்ஐடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இறங்கி கிரவுண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக தமிழக அரசு ஒத்துழைச்சு, ஊழல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனோட உறுப்பில் விளையாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அரசாங்கமும் எஸ்ஐடி டீமும் இணைந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களே பாவம் சார், நாளைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பிடுங்கிட்டு அதை ஏமாத்துறதே தப்பு. அந்த பிடுங்கி ஏமாத்துறதுக்கு காசும் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி அதோட பெரிய தப்பு. அது என்னமோ தெரில சார், ஏழைகளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக போச்சு. நன்றி, வணக்கம்.